ஹரே கிருஷ்ணா. வந்துட்டேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகாய சக்ஷுருன்மீலிதம் ஏனே தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூயலே ஸ்வயம் ரூப கதாமாக்கியம் ததாதிஸ்வ பதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீ யுத பத கமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீ ரூபம் சாக்ரஜாதம் சககன ரகுநாதான்விதம் தம்ச ஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதான் சககன லலிதா ஸ்ரீ விஷாகான் விதாம்ச. हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पदे कोपेश गोपिकान्त राधाकान्त नमोस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वाशादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. नमो ओम. சீதா மாதாஜி ஹரே கிருஷ்ணா. கேக்குதுங்களா? ஹலோ ஹரே கிருஷ்ணா. எனக்கு நமஸ்கிருதிய இந்த பதித்தானாம் பாவனேபியம் அந்த ஸ்லோகா கொஞ்சம் எனக்கு இந்த குரூப்ல போட்டு விடுறீங்களா? எனக்கு இந்த ஸ்லோகா தெரியாது ப்ளீஸ். ஓகே மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா போட்டு விடுறேன் மாதாஜி. भागवत प्रार्थना. नारायणं नमस्कृत्य नरं चैनव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्. नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टकी. मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्कायते क्रीमदकृपादमकं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பாகவத பிரார்த்தனை அதுவும் படிச்சிருக்கீங்களாங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. सर्वशास्त्र படி மகேஷ் படி. சரிங்க மாதாஜி. நன்றி மாதாஜி. सर्वशास्त्राप्ति पीयूषा सर्व वेदैक सत्फला सर्व सिद्धांत रत्नाय सर्व लोकैक त्रिप्रदा सर्व भागवत प्राणा श्रीमद् भागवत प्रभो कलिद्वंदोदादित्य श्री कृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वर्षाक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तु मे. मत्येक बंतो मत्संकीन मत्कुरो मन्महादन मत् निस्तारग मत्भाग्य मदानंद नमोस्तुदे. असाधु साधु तदताயின் நதிநோச்ச தாக்கர ஹானா முன்சகா சின்மாம் பிரேம்னா ஹிருத் கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணாங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் தேவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வாசம் ததோ ஜெயமுதிரேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. முகம் கரோதி வாசாலம் பொங்கும் லங்காயே தேகிரும் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்தம் மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. His Divine Grace பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜாய். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம் 2வது புத்தகம் அத்தியாயம் 29 ஸ்லோகம் 21. கரெக்டுங்களா? ஆமாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. संवत्सरः सण्डवेग कालो येनो पलक्षित तस्याहानेह गन्धर्वा गन्धर्वयो रात्रय संवृताः हरन्ति आयु परिक्रान्ताया षष्ठी उत्तरशतत्रयम्.
ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? நான் படிச்சுட்டுங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிரணாம். முன்னரே குறிப்பிட்டுள்ளபடி சண்டலோகம் என்பது சக்திமிக்க காலமாகும். மேலும் அது கந்தர்வர்கள் என்றும் கந்தர்வீக்கள் என்றும் அழைக்கப்படும் பகற்பொழுதுகள் மற்றும் இரவு பொழுதுகளினால் மூடப்பட்டு இருக்கின்றது. உடலின் ஆயுட்காலம் என்பது 360 பகல் மற்றும் இரவுகளுடைய பாதையினால் படிப்படியாக குறைக்கப்படுகிறது. பொருளுரை. பரிக்ராந்தயா என்னும் வார்த்தைக்கு பயணம் செய்வதினால் என்னும் பொருளாகும். உயிர் அவனது ரதத்தில் 360 அல்லது அதற்கும் மேலாக இரவு பகல்களை உடைய ஒரு வருடம் முழுவதும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறான். வாழ்க்கை முன்னேற்றமானது 360 இரவு பகல்களை நிரப்புவதற்கு தேவைப்படும் வீண் வேலையில் பயன்படுத்தப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நம்ம வந்து இரவு பகலாக, அதாவது 360 நாள் ஒரு வருடத்துல. ஸோ நம்மளுக்கு 100 வருடங்கள் சொல்லப்பட்டிருக்கீங்க கலியுகத்துல. ஸோ ஆயுர் ஹரதி வைபும்சாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் நம்ம பாகத்துல பாக்குறோம். இப்போ ஆயுள் ஹரதி வைபும்சாம் உத்யன் அஸ்தௌச்ச என் அச்சௌ அப்படின்னு பகல் இரவு அப்படின்னு மாறி மாறி ஒருவனது ஆயுளானது போய்கொண்டே இருக்கிறது. இப்ப வாழ்க்கை முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 360 இரவு பகல்களை நிரப்புவதற்கு நாம வீண் வேலையில அது செஞ்சுட்டு இருக்கிறோம். அதாவது பக்தியில் இல்லாதவங்க, பக்தர்கள் வந்து சொல்பமா பேச அப்படின்னு. அப்ப ஆனா தூய பக்தர்கள் 24 மணி நேரமும், சாதாரண பக்தர்கள் வந்து சொல்பம் அப்பியச அதுலயாவது ஈடுபடுவாங்க. பாகவதம் படிக்கிறது, பகவத்கீதை படிக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு சாண்டிங் பண்றது, எப்பவும் பக்தர்களுடைய சங்கத்தை எடுத்துட்டு பகவானை பற்றி ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் அப்படின்னு படிப்பது, கேட்பது அல்லது நினைவு கொள்வது இதுல ஈடுபட்டிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா முன்னேறிட்டே இருப்பாங்க. ஆனா பக்தர்கள் அல்லாதவர்களுடைய வாழ்க்கை இப்படிதான் போயிட்டே இருக்கு. இரவு பகலாக வீண் வேலை, வெட்டி வேலைன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா அதுலதான் ரொம்ப மும்மரமா இருப்பாங்க, தேவையில்லாத வேலையில. இப்ப நாம ஒரு தேவையில்லாத வேலை செஞ்சோம்னா நம்ம எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்ட், எத்தனை பொருட்கள் வேஸ்ட். அதை நாம நினைச்சு பார்ப்போம், ஐச்சே இந்த வேலையை செஞ்சு எனக்கு ஒரு உபயோகம் இல்லை, கஷ்டம்தான் பட் அப்படின்னு நினைச்சு பார்ப்போம். ஆனா நம்ம வாழ்நாளோட பிரயோஜனத்தை யாரும் யோசித்து பார்க்க மாட்டாங்க. வாழ்நாள்ல நான் எவ்வளவு வெற்றியான வேலை செஞ்சிருக்கேன். இப்ப பகவானை வழிபடுவது ஒன்றுதான் ஒரு ஜீவாத்மாவோட உண்மையான நிலை. ஜீவன சுரூபகய கிருஷ்ணர நித்யதாச. ஆனா அதை மறந்துடுறாங்க. ஒரு வெட்டி வேலை செஞ்சதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ அடுப்புல வச்சு நான் எவ்வளவு அழகா சமைச்சு கடைசியில பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க, கறி பிடிச்சிரும். அப்போ காய் அரிஞ்சு அதை வெண்ணெய் ஊற்றி தாளிச்சு அத்தனை வேலை பண்ணினேன், 1 மணி நேரம் கிட்டவே இருந்தேன். ஆனா கொஞ்சம் வெளியில போன கறிடுச்சு. அதே மாதிரி பால் வைப்பாங்க, அது அப்படியே திடீர்னு பொங்கிடும் நம்ம பார்க்காத நேரத்துல. சொல்லுவாங்க வெட்டி வேலையா போச்சு, காசுக்கு பணம் கொடுத்து அதை கேஸ்ல வச்சு கேஸ் போய் நேரம் போய் இதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா தன் வாழ்நாள்ல எவ்வளவு நாட்கள் நான் இழந்துட்டேன், வெட்டி வேலை பண்ணியிருக்கேன் பகவானை நினைக்காம அப்படின்னு அதுக்காக ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒர்த்து மதிப்பு தெரியறதே இல்லை. பக்தர்களோட சங்கம் எடுக்கல, பகவத்கீதை படிக்கல, பாகவதம் படிக்கல, நான் பகவானுக்காக எந்த சேவையும் செய்யலைங்கிறது நினைச்சு வருந்துறதே கிடையாது. அதுதான் இல்யூஷன், மாயாவோட எனர்ஜி. அதனோட கண்ட்ரோல்ல இருந்து இப்படித்தான் நடக்கும். அடுத்தது ஸ்லோகம் 22. காலகன்யா ஜரா சாக்ஷால் லோகஸ்தாம் நாபி நந்ததி ஸ்வசாரம் ஜக்ருஹே மித்ரு ஷயாய யவனேஸ்வர. படிட்டாங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. காலகன்யா என்று குறிப்பிடப்பட்டிருப்பவர் முதுமை, வயோதிகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரும் முதிர்ச்சியினை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால் மரண தேவனான யவனேஸ்வரன் யவனராஜா ஜராவினை, முதுமையினை தன் சகோதரியாக ஏற்றுக்கொண்டான். பொருளுரை. உடல் என்னும் கூண்டில் சிறைப்பட்டு இருக்கும் உயிர் முதுமை என்னும் காலகன்யாவை மரணத்திற்கு முன்பாக ஏற்றுக்கொள்கிறது. யவனேஸ்வரன் என்பவன் யமராஜன் என்னும்
மரணத்தின் அடையாளமாகும். யமராஜனின் இடத்திற்கு போகும் முன்பு உயிர் யமராஜனின் சகோதரியான ஜரா என்னும் முதுமையினை ஏற்றுக்கொள்கிறான். ஒருவன் தனது பாவ செயலினால் யமராஜன் மற்றும் அவன் சகோதரியின் பாதிப்பிற்கு ஆளாகின்றான். கிருஷ்ண உணர்வு உடையவர்களும் நாரத முனிவரின் உபதேசத்திற்கு ஏற்ப பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்களும் யமராஜன் மற்றும் அவன் சகோதரியின் பாதிப்பிற்கு ஆளாவது இல்லை. ஒருவன் கிருஷ்ண உணர்வு உடையவன் என்றால் அவன் மரணத்தை வெல்கிறான். பருவுடலை விட்டு அவன் நீங்கிய பிறகு மற்றொரு பருவுடலை அவன் ஏற்றுக்கொள்வது இல்லை. மாறாக அவன் வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளிடம் செல்கிறான். இதனை பகவத்கீதையினால் 4.9 உறுதி செய்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ நம்ம எல்லாருமே இந்த 9 வாயில் கொண்ட குடிலை அதுல நாம அடைஞ்சிருக்கோம். அப்ப இந்த உடலானது கௌமாரம், யவனம், ஜரா அப்படின்னு 3 நிலைகள்ல, கௌமாரம், யவனம், அப்புறம் ஜரா, குழந்தை பருவம், இளமை பருவம், அப்புறம் ஜரா முதுமை. இந்த ஜரா யமராஜனோட தங்கச்சி, சகோதரி. அப்போ நம்மளுக்கு வயதாக வயதாக எல்லாமே இந்த உடம்புல தோற்றங்கள் மாறுபடுது. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கமர்ஷியலா இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்படின்னு இந்த பௌதிக புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருமே முதுமையை விரும்புறது கிடையாது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் சேல் பண்றாங்க. அதுல பெரிய பெரிய கோடீஸ்வரர் ஆயிடுறாங்க. லிப்ஸ்டிக்கு, பவுடரு, இளமைய உங்ககிட்ட இது பண்றேன். இப்ப லேட்டஸ்டா சர்ஜிக்கல் அந்த ஸ்கின் எல்லாம் மாத்தி ஒட்ட வைக்கிறது, அந்த சுருக்கத்தை எடுத்து அவங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா போடுறது, இப்படி ரொம்ப ஆபத்துக்குள்ளான சிகிச்சைகள். ஒரு நடிகை கூட அந்த மாதிரி சிகிச்சை எல்லாம் பண்ணி அவங்க இறந்துட்டாங்க. அதனாலேயே நிறைய பேர் நடிகர்கள் அப்படித்தான் தோலை மாத்தி அப்படியே இழுத்து சுருக்கம் இல்லாம வச்சுக்கிறாங்க. என்னதான் பண்ணினாலும் உங்களுக்கு உள்ள என்ன ஆகும்னா ஏஜ் ஃபேக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். உள்ள இருக்கிற செல்ஸ் எல்லாம் யாரும் ரெனியூ பண்ண முடியாது. அதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சாகாத வாழ்வு இருக்குமா அப்படின்னு. அந்த செல்ஸ் எல்லாம் கூட இன்னும் அதிகமா தோற்றுவிக்கலாம், அதன் மூலமா நம்ம வாழ்நாளை நீட்டிக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாம் முயற்சி பண்றாங்க. ஆனா முடியல. சோ இந்த பாதிப்பு எல்லாருக்குமே இருக்கு. அப்ப கிருஷ்ண உணவு உடையவர்கள் நாரத முனிவரின் உபதேசத்திற்கேற்ப பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்களும் யமராஜன் மற்றும் அவன் சகோதரின் பாதிப்புக்கு ஆளாவதில்லை அப்படின்னா இங்க நினைக்க கூடாது. அப்ப கிருஷ்ண உணர்வு இருந்தா நாம என்னைக்கும் இளமையா இருந்துருவோமா அப்படின்னுட்டு. அந்த 16 வயது, எப்பவுமே 16 வயது இருக்குமே. நவ யவ்வனம் மாதாஜி. இல்ல, இந்த 16 மார்க்கண்டேயன் மார்க்கண்டேயன் மாதிரி நம்ம இருப்போமா அப்படின்னு நினைக்க கூடாது. மரணமற்ற வாழ்வு அப்படின்னா ஒரு பக்தனுக்கு மரணம் என்பது தொல்லை தரக்கூடியது அல்ல. ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவன் இந்த உடலை எப்ப வேணா விட்டு நீங்கலாம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். சோ அந்த மரணத்துக்காக அவன் எப்பவுமே பயப்படுறது இல்ல. அதுதான் மரணம் இல்லாத வாழ்வு. வாழ்வு அப்படின்னா மரணத்துக்கு உட்பட்டது. ஆனா மரணம் இல்லாத வாழ்வு அப்படிங்கிறது சத்து சித்து ஆனந்தமான வாழ்வை குறிப்பதுதான் மரணமற்ற வாழ்வு. சோ ஒரு பக்தன் எங்க போறான்னா மரணமே இல்லாத ஆன்மீக உடல் எடுத்து ஆன்மீக உலகத்திற்கு போய் அங்க மரணமற்ற வாழ்வை அவன் வாழ்கின்றான். இப்ப கிருஷ்ண உணர்வு உடையவன் என்றால் அவன் மரணத்தை வெல்கிறான். பருவுடலை விட்டு அவன் நீங்கிய பிறகு மற்றொரு பருவுடலை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அதாவது பூமி ராபோ அனலோ வாயுக கம்மனோ புத்தி ஏவச்ச அகங்கார இதயமே பின்னா பிரகிருத அஷ்டதா அப்படின்னு இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் கொண்ட உடலையோ மனம் புத்தி அகங்காரம் கொண்ட சூட்சும உடலோ அவனுக்கு வராது. அதற்கு பொதுவா ஆன்மீக உடல். ஏன்னா அங்க பிரிக்க முடியாது. சூட்சும உடல், ஸ்தூல உடல், ஆத்மா தனி, உடம்பு தனி அப்படின்னெல்லாம் பிரிக்கவே முடியாது. எல்லாமே ஒண்ணு, திவ்யமான உடல் அவனுக்கு கிடைக்கும். மாறாக அவன் வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளிடம் செல்கிறான். இதனை பகவத்கீதை 4.9 எந்த ஸ்லோகம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? 4.9 யாரும் சொல்லலீன்னா நான் சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜென்ம கருமச்சமே சொல்லுங்க. ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதக த்யக்த்வா தேகம் புனர்ஜென்மம் நைதிமாம் ஏதிஷோ அர்ஜுனா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ மீண்டும் அவன் திரும்பி வருவதில்லை அப்படின்னு சொல்லி
பகவத்கீதையில உறுதி செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது ஸ்லோகம் 23, 25. ஆதயோ வியாத்தாயஸ்தஸ்ய சைனிகா யவனாஸ்சரா பூதோபசர்காஷு பிரஜ்வாரோ த்விவிதோஜ்வர ஏவம் பகுவிதைர்துகைர்தைவ பூதாத்மசம்பவைः கலிஷ்யமான சதம் சர்வம் வர்ஷம் தேஹே தேஹி தமோவிருத்தः பிராணோந்த்ரியமனோ தர்மான் ஆத்மனி அத்யஸ்ய நிர்குணः சேதே காமவவான் தியாயன் மமாஹம் இதி கர்மகிருத். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. யவனேஸ்வரனின் யமராஜனின் தொண்டர்கள் மரண வீரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அவர்கள் உடல் மற்றும் மனதிற்குரிய பல்வேறு வகையான இடையூறுகள் என்று அறியப்படுகின்றனர். பிரஜ்வராம் என்பது இருவகை காய்ச்சல் ஆகும். அவை கடுமையான உஷ்ணம் மற்றும் கடுமையான குளிர் போன்ற டைபாய்டு மற்றும் நிமோனியாவாகும். உடலினுள் இருக்கும் உயிர் தெய்வ செயல் பிற உயிர் அவனது உடல் மற்றும் மனம் போன்றவற்றினால் பெரும் துன்பத்திற்கு ஆளாகிறது. இத்துன்பங்களை தவிர புத்தி, மனம், உடல் போன்றவற்றின் தேவைகளுக்கு ஆட்பட்டும் பல்வேறு வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டும் கூட உலகினை அனுபவித்து மகிழ வேண்டும் என்னும் பேராசையின் நிமித்தம் அந்த உயிரை பெற்றுள்ளவன் பல்வேறு திட்டங்களினால் இழுத்துச் செல்லப்படுகிறான். இப்பௌதீக தோற்றத்தினை கடந்தவனாக இருந்த போதிலும் உயிருள்ள ஒருவன் அறியாமையின் காரணமாக தவறான ஆணவத்தின் கீழ் நான், எனது என்பது உலகத் துன்பங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறான். இவ்வாறு அவன் உடலினுள் 100 வருடங்கள் வாழ்கிறான். பொருளுரை. வேதங்களில் அசங்கோ யம் புருஷ என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆத்மா பௌதீகமானதல்ல. ஆகையினால் உயிரோடு இருப்பவன் வெளித்தோற்றத்தில் இருந்து உண்மையில் தனித்திருப்பவனே ஆவான். பகவத்கீதையிலும் உயிர் உயர்ந்த சக்தி என்றும் வெளிப்பொருட்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று போன்றவை தாழ்ந்த சக்திகள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி வேற யாரும் படிங்க மாதாஜி கொஞ்சம். ஹரே கிருஷ்ணா. இந்த பொருட்கள் கூட பின்னர் அதாவது பிரிந்த சக்தியே ஆகும். அகசக்தி அல்லது உயர்ந்த சக்தி புறசக்தியுடன் தொடர்பு கொள்ளும் போது அவன் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகிறான். பகவத்கீதையில் 2.14 பகவான் மேலும் கூறுகிறார், மாத்ரா ஸ்பர்ஷஸ்ய து கௌந்தேய சுக துக்கா ததா. பரு உடலை பெற்று இருப்பவன் உயிர், காற்று, நெருப்பு, நீர், அதிக உஷ்ணம், அதிக குளிர், சூரிய ஒளி, அளவுக்கு மீறி உண்பது, சுகாதாரமற்ற உணவு, உடலிலுள்ள 3 தாது பொருட்களின் சுபம், பித்தம், வாயு, அளவு கூடுதல், குறைதல் போன்றவற்றினால் விளையும் பல துன்பங்களுக்கு ஆளாகிறது. குடல், தொண்டை, மூளை போன்ற உயிரோடு இருப்பவனின் அதிகபட்ச துன்பங்களுக்கு ஆதாரமாக விளங்கும் பல்வேறு வகையான நோய்களினால் பாதிக்கப்படுகின்றான். ஆனால் உயிர் இப்பௌதிக பொருள்கள் அனைத்திலும் இருந்து வேறுபட்டவன் ஆவான். இருவகையான ஜீரங்கள் என்ற இச்சுலோகத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பவை சுலோகத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதில் இன்றைய மொழியில் டைபாய்டு, விஷஜுரம் மற்றும் நிமோனியா, சீதா ஜுரம் என்று கூறலாம். உடலில் கடுமையான காய்ச்சல் இருக்கும் பொழுது அது டைபாய்டு மற்றும் நிமோனியாவாக இருக்கும். இவையே இரு பிரஜவரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பிற உயிர்களாலும் பல துன்பங்கள் உண்டாக்கப்படுகின்றன. அரசாங்கம் வரி வசூலிக்கிறது. திருடர்கள், துஷ்டர்கள், ஏமாற்றும் பேர்வழிகள் பலர் இருக்கின்றனர். பிற உயிர்களால் வரும் துன்பங்கள் அப்பௌதீகம் என்று அழைக்கப்படுகிறது, அதிபௌதீகம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் பஞ்சம், கொள்ளை நோய், வறட்சி, யுத்தம், நிலநடுக்கம் போன்ற பல துன்பங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் தேவர்கள் அல்லது நமது சக்திக்கு அப்பாற்பட்டவர்களால் ஏற்படுவதாகும். உண்மையில் உயிர்களுக்கு பல எதிரிகள் இருக்கின்றனர். இவையெல்லாம் விளக்கப்படுவதற்கு காரணம் உலக வாழ்க்கை எத்தனை துன்பம் வாய்ந்தது என்பதை எடுத்துக்காட்டுவதே ஆகும். வாழ்வின் அடிப்படை துன்பம் என்னவென்பதை அறிந்து கொண்டு ஒருவன் மண்ணுலக பிடியிலிருந்து விடுதலை பெற்று வீடு பேறு பெற்று முழுமுதல் கடவுளை அடைய வேண்டும். உண்மையில் உடலோடு இருப்பவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. உடல் இருக்கும் காரணத்தினால் அவன் பசி மற்றும் தாகத்தினால் வருந்துகிறான். அவன் மனம், வாக்கு, சினம், வயிறு, பிறப்புறுப்பு, குதம் போன்றவற்றினாலும் பாதிக்கப்படுகின்றான். பல்வேறு துன்பங்கள் அவனை சுற்றி இருப்பதற்கு காரணம் அவன் உலகின் தன் புலன்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று விருப்பத்தினாலேயே ஆகும். அவன் புலனுணர்ச்சி செயல்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு
தனது புலன்களை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தினான் என்றால் வாழ்வின் பிரச்சனைகள் அனைத்தும் உடனே குறையும். மேலும் அவன் கிருஷ்ண உணர்வில் வளர்ச்சி பெற்றவன் என்றால் அவன் அனைத்து துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதோடு தன்னுடைய உடலை விட்டு நீங்கிய பிறகு வீடு பேறு பெற்று முழுமுதல் கடவுளை அடைவான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. So, இங்க வந்து யவனேஸ்வரனின் யமராஜன் தொண்டர்கள் வந்து மரண வீரர்கள். ஏன்னா அவங்கதான் நம்மளுடைய மரணத்தை உண்டாக்குறவங்க. நம்ம உடல்ல இருந்து அந்த ஆத்மாவை பிரிச்சு கொண்டு போறவங்க. அவர்கள் உடல் மற்றும் மனதிற்குரிய பல்வேறு வகையான இடையூறுகள் என அறியப்படுகின்றனர். இது வந்து நம்மளுக்கு கடைசியில உயிர் போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காய்ச்சல் அதிகமா இருக்கும். வாதம், பித்தம், கபம் இதெல்லாம் வந்து ஒன்னே ஒண்ணு நம்மள வந்து உடம்ப துன்புறுத்தும். அதெல்லாம் அன்ஈவனா இருக்கும். அப்ப இது தவிர மனம், புத்தி, உடல் போன்றவற்றிற்கு தேவைகளுக்கு ஆட்பட்டும், ஏன்னா நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் துன்பம், மனதை அடக்க முடியாம பல்வேறு பாவ செயல்களில் ஈடுபடுறது, அதன் மூலமாக நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் துன்பங்களை நாம மீண்டும் அனுபவிக்கிறோம். அப்புறம் பிற உயிர்வாளிகளால் ஏற்படும் துன்பம், கொசு கடிக்கிறது, வண்டு கடிக்கிறது, தேள் கடிக்கிறது, பாம்பு கடிக்கிறது, மாடு முட்டுறது, நாய் கடிக்கிறது, இப்படி பல உயிர்வாளிகளால் நமக்கு துன்பம் ஏற்படும். வைரஸ் இன்ஃபெக்ஷனு, பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், இப்படி பலவிதமான உயிரினங்கள், அணுவில் இருந்து யானை தாக்கினா கூட, சுறாமீன் முழுங்கினா கூட, இப்படி பல வகையான உயிரினங்களால நமக்கு துன்பம் வருது. அது ரெகுலராவே ஒரு எறும்பாவது கடிக்கும், கொசாவது கடிக்கும் நம்மள. இப்படி பல்வேறு உயிரினங்களால் வர்ற துன்பம், நமக்கு நாளுமே ஏற்படுத்தி கொள்ளும் துன்பம். அப்புறம் தேவர்களால் ஏற்படக்கூடிய துன்பம், தேவர்களால நிலநடுக்கம் வரும். ஒரு தேவன் வாயு பகவான் நம்மளுக்கு உஷ்ணமான காற்றை கோடை காலத்துல தந்து நிறைய பேர் அந்த உஷ்ணத்தினால மடிஞ்சிருக்கிறாங்க, குளிர்ல இறந்திருக்கிறாங்க. இப்படியாக பிற தேவர்களால நமக்கு வர, அப்ப நீங்க ஜாதகத்தை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா பிறந்ததுல இருந்து அந்த தோஷம், இந்த தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், சனி தோஷம், அப்புறம் சோம பகவான் உட்கார்ந்து இருக்கிற இடம் சரியில்லை, சந்திரன் உட்கார்ந்து இருக்கிற இடம் சரியில்லை, உங்களுக்கு கல்யாணம் தள்ளி போகும், இப்படியாக நிறைய தோஷங்கள். ஒரே மாதாஜி யாராவது சொல்லுங்க வர. ஹரே கிருஷ்ணா. 3 வகையான துன்பங்களை பத்தி மாதாஜி சொல்லிட்டு இருந்தாங்களா மாதாஜி? ஆதி ஆத்மிகா, ஆதி தெய்வீகா, ஆதி பௌதிகா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதை பத்தி எல்லாத்துக்கும் தெரியல மாதாஜி. அதுக்கப்புறம் அந்த மாதிரி துன்பங்களை எல்லாம் பெற்றா கூட எல்லா வகையான இடைஞ்சல்களையும் பெற்றரும் இது நித்தியமான வாழ்வில்லை, இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, இந்த மனித சரீரமும் நல்லதில்லை அப்படிங்கறது தெரிஞ்சா கூட யாரும் ஆன்மீக பாதைக்கு வருவதில்லை. மறுபடியும் அந்த உலகத்துக்குள்ளேயே அந்த துன்பத்துக்குள்ளேயே துவழ்றாங்க. மீண்டும் அந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள்ளேயே வீழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. யாருக்குமே பக்தி தொண்டை பத்தி அருமையோ பகவானை பற்றிய ஞானமோ இல்ல அப்படின்னு சொல்லி இதுல பிரபுபாதர் சொல்லியிருக்காங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப குடல், தொண்டை, மூளை இதெல்லாம் உயிரோடு இருப்பவனே அதிகபட்ச துன்பத்திற்கு ஆதாரமாக விளங்கும் பல்வேறு வகையான நோய்களால் பாதிக்கப்படுகிறது. பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தைக்கு எதுக்கு அழுகுதுன்னே தெரியாது. ஏன்னா அதுக்கும் துன்பம். பிறந்த குழந்தையிலிருந்து தலைவலி, வயிற்று வலி, கான்ஸ்டிபேஷன் யாருக்கு இல்லாம இருக்கு? ஆனாலும் இந்த உடலை அவன் விரும்புறான். இதுதான் ரொம்ப கேலி கூத்தான விஷயம். எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலுமே இந்த உடலை விட்டு போறக்கு அவனுக்கு இஷ்டமே கிடையாது. இந்த உடலையே தங்கி இங்கேயே இந்த உலகத்திலேயே வாழணும்னு தான் அதிகமான 95% அதைத்தான் விரும்புறாங்க. இந்த உடலையே உட்காந்துட்டு எத்தனை வலி இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த குப்பைக்குள்ளேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பஞ்சம், கொள்ளை நோய், வறட்சி, யுத்தம், நிலநடுக்கம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதுவும் வந்துட்டே இருக்கு. சோ வாழ்வின் அடிப்படை துன்பம் என்பதை கூட அறிந்து கொண்டு ஒருவன் மண்ணுலக பிடியில் இருந்து விடுதலை பெறக்கு விரும்புறது கிடையாது. முழுமுதற் கடவுளை அடையணும், அதுதான் முழுமுதற் கடவுளுடைய வீடுதான் நம்மளுக்கு நிரந்தரம் அப்படிங்கிறது புரியறதுக்கு அந்த ஞானத்தை உண்டாக்குறதுக்கு கூட ஒருவன், அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா, அதுக்கு கூட அவனுக்கு கதி இல்லை. சோ வக்கத்தவனா இருக்கிறான்.
அப்ப உடலில் இருக்கும் காரணத்தினால் அவன் பசி மயக்கத்துல வருந்துறான். 3 நேரம் பசி அத சரி பண்ணல அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. தண்ணி கிடைக்கலன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. அதெல்லாம் சின்னதா தெரிஞ்சா கூட, இப்ப பாலைவனத்துல போய் ஒருத்த மாட்டிட்டானா அது எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறது அவனுக்கு தெரியும். அவன் ஒரு பருக்க கூட வீண் பண்ண மாட்டான். ஆனா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, கல்யாண வீட்டுல போய் பாத்தீங்கன்னா எல்லா ஐட்டம் வாங்கிடுவாங்க பிளேட்ல. அப்புறம் அதுல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்து மீதே குப்பை கூடையில அப்படியே போட்டுருவாங்க. அது மாதிரி தான் நிறைய தண்ணி இருக்கிற இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டேங்க் கட்டி இஷ்டத்துக்கு அதை செலவு பண்ணுவாங்க. பாலைவனத்துல மாட்டிட்டாங்கன்னா அந்த தண்ணியோட அருமை அவனுக்கு தெரியும். இப்படியாக அவன் மனம், வாக்கு, சினம், வயிறு, பிறப்பிறப்பு, குதம் போன்றவற்றினால் பாதிக்கப்படுகிறான். பல்வேறு துன்பங்கள் அவனை சுற்றி இருப்பதற்கு காரணம் அவன் உலகில் தன் புலன்களை திருப்திப்படுத்த வேண்டும் என விருப்பப்பட்டதாலேயே. ஏன் இந்த கஷ்டம்லாம் வருது? ஏன்னா நான் என் புலன்களை திருப்திப்படுத்தணும், என் மனசை யாரும் நோகடிக்க கூடாது, ஆனா நான் எல்லாரையும் நோகடிப்பேன். எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கணும், ஆனா நான் யாரையும் புரிஞ்சுக்க மாட்டேன். யாரையும் புரிஞ்சுக்காட்டி பரவாயில்ல, கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிட்டா நீங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கலாம். மெயின் என்னன்னா நம்ம கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும். ஜென்ம கருமச்சமே திவ்யம், அவரது தோற்றம் எப்படி, அவர் செயல்கள் எப்படி அப்படின்னு கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிட்டா போதும், நாம் மற்றது எல்லாமே புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு 7வது அத்தியாயத்திலே படிச்சிருக்கோம் பகவத்கீதையில. சோ அவன் புலனுணர்ச்சி செயல்களில் தன்னை விடுவித்துக் கொண்டு தனது புலன்களை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தினான் என்றால் வாழ்வின் பிரச்சனைகள் அனைத்தும் உடனே குறையும். புலநிகழ்ச்சியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது அப்படின்னா செயலற்று இருக்கிறது கிடையாது. புலன்களை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்துவது. ரிஷிகேன சேவனம், அந்த ரிஷிகேஷத்துக்கு சேவகம் செய்ய வேண்டும். அப்பொழுது ஆன்மீக புலன்கள் ஆகும். நம்மளோட பௌதிக புலன்கள் எல்லாம் ஆன்மீக புலன்கள் ஆகும். மேலும் அவன் கிருஷ்ண உணர்வில் வளர்ச்சி பெற்றான் என்றால் அவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறுவதோடு தன்னுடைய உடலை விட்டு நீங்கிய பிறகு வீடு பேர் பெற்று முழுமுதற் கடவுளை அடைவான். இந்த விஷயமெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப படிச்சுட்டேதான் இருக்கோம். அடுத்தது ஸ்லோகம் 26, 27. யதாத்மானம் அவிஜ்ஞாய, யார் மியூட் போடாம இருக்கீங்க? சரி. யதாத்மானம் அவிஜ்ஞாய பகவந்தம் பரம் குரும் புருஷஸ்விஷேத குணஷு பிரகிருதே ஸ்வதத்ரத் குணாபிமானி ததா கர்மாணி குருதே அவசஹ சுக்லம் கிருஷ்ணம் லோஹிதம் வா யதா கர்மா பிஜாயதே. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. படிக்கிறேங்க. மொழிபெயர்ப்பு. உயிரோடு இருப்பவன் தனது நல்லதிஷ்டம் அல்லது துர அதிர்ஷ்டத்தினை தேர்வு செய்வதற்கு இயற்கையினால் ஒரு துளியளவு சுதந்திரமே அளிக்கப்படுகிறது. ஆனால் அவன் தன்னுடைய பரம நாயகனான முழுமுதற் கடவுளை மறந்துவிட்ட காரணத்தினால் தன்னை இயற்கையின் குணங்களிலும் ஒப்படைத்துக் கொள்கிறான். இயற்கை குணங்களின் பாதிப்பினால் அவன் தன்னை உடல் என்று அடையாளம் காண்கிறான். அதோடு உடலின் நன்மைக்காக அவன் பல்வேறு செயல்களில் பற்றுடையவனாகிறான். அவன் சில நேரம் தமோ குணத்தின் பாதிப்பின் கீழும், சில நேரம் ரஜோகுணத்தின் பாதிப்பின் கீழும், சில நேரம் சத்துவ குணத்தின் பாதிப்பின் கீழும் இருக்கிறான். உயிரோடு இருப்பவன் இங்ஙனம் இயற்கை குணங்களின் கீழ் பல்வேறு வகையான உடல்களை அடைகிறான். பொருளுரை. பல்வேறு வகையான உடல்களை பற்றி பகவத்கீதை 13.21 விளக்குகிறது. புருஷ பிரகிருதிஸ்தோஹி புங்க்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோசிய ஷத் அஷத் யோனி ஜன்மஷு. ஜட இயற்கையில் உள்ள உயிர் ஜட இயற்கையின் குணங்களை துய்ப்பதின் மூலம் தன் வாழ்க்கையை நடத்துகிறது. இது இயற்கையுடன் அவனுக்குள்ள தொடர்பினாலேயே ஏற்படுகிறது. இவ்வாறு அவன் நன்மை தீமைகளை பல்வேறு உயிரினங்களுக்கு மத்தியில் சந்திக்கிறான். இயற்கையுடன் கொண்ட தொடர்பின் காரணமாக உயிர் 84 லட்சம் வடிவங்களை உடைய பல்வேறு உடல்களை பெறுகிறான். உயிர் சிறிதளவு சுதந்திரம் உடையவன் என்று இங்கே மிக அருமையாக விளக்கப்பட்டிருக்கிறது. இதனை குறிப்பிடும் ஸ்வத்ரிக் என்னும் சொல்லுக்கு தன்னுடைய சுயநலத்தை மட்டும் பார்க்க கூடியவன் என்று பொருளாகும். உயிர் பொருள்களின் உண்மையான நிலை என்பது ஒரு துளியளவேயாகும். மேலும் அவன் தான் தேர்வு செய்வதில் தவறளிக்கிறான். முழுமுதற் கடவுளை
முதல் கடவுளை பாவனை செய்வதை கூட அவன் தேர்வு செய்யலாம். ஒரு வேலைக்காரன் தன்னுடைய முதலாளியைப் போல பாவனை செய்ய வேண்டும் என்பதற்காக சொந்த வணிகம் தொடங்க வேண்டும் என்று விரும்பலாம். இந்த திட்டம் இருக்கும்போதே அவன் தன் முதலாளியின் பாதுகாப்பினை இழக்க நேரிடலாம். சில நேரங்களில் அவன் இதில் தோல்வி அடையலாம் அல்லது வெற்றி பெறலாம். அதுபோல் கிருஷ்ணரின் பாகமாக இருக்கும் உயிர் பகவானோடு போட்டி போட தன்னுடைய சொந்த வியாபாரத்தை தொடங்குகிறான். பகவானின் நிலையினை அடைவதற்கு எத்தனையோ போட்டியாளர்கள் இருக்கின்றனர். ஆனால் பகவானை போல் வருவதென்பது பகற்கனவாகும். பகவானை பாவனை செய்வதற்கு பல்வேறு நபர்கள் முயற்சிப்பதனால் உலகில் வாழ்க்கைக்காக பெரும் போராட்டம் நடைபெறுகிறது. உலக கட்டிற்கு காரணம் பகவானின் தொண்டிலிருந்து தடம் மாறி பகவானை போல் பாவனை செய்ய முயற்சித்தமையே ஆகும். பகவான் மாயாவாத கொள்கையினர்களாலேயே பாவனை செய்யப்படுகிறார். இவர்கள் செயற்கையான வழியில் பகவானுடன் ஒன்று கலக்க வேண்டுமென முயற்சிக்கின்றனர். மாயாவாத கொள்கைக்காரர்கள் தாங்கள் விடுதலை பெற்றுவிட்டதாக கருதும் பொழுது அவர்கள் தங்கள் மனயோக மயக்கத்தின் கீழ் இருக்கின்றனர். கடவுளுடன் ஒன்று கலக்கவோ அல்லது இணையாகவோ யாராலும் முடியாது. இவ்வாறு கற்பனை செய்வதே ஒருவனை தொடர்ந்து வாழ்வின் கட்டுப்பாட்டிற்கு ஆட்படுத்திவிடும். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த ஸ்லோகத்துல மிக அருமையா சில பிரபுபாதர் சொல்றாரு. அதாவது நம்ம பகவானை விட்டு பிரிந்த காரணம் என்னன்னா, பகவானை போல நானும் கட்டுப்படுத்தணும், அனுபவிக்கணும், அகம் போக்தா அகம் கர்த்தா அப்படின்றதுனால நாம இங்க வந்திருக்கிறோம். நம்மளோட லெவலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சிலரை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம். நாம பிரைம் மினிஸ்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆத்மாக்களான ஒரு குட்டி குழந்தை கூட அவங்க தங்கச்சி பாப்பாவை கட்டுப்படுத்தும், தம்பி பாப்பாவை கட்டுப்படுத்தும். இப்படியாக அவங்கவுங்க லெவல்ல எல்லாருமே முயற்சி பண்றோம். இதுக்குதான் நம்மளுக்கு பல்வேறு உடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்கவுங்க புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி. புண்ணியம் தேடுறது எதுக்குன்னா, இப்படி ஆட்டுவிப்பதற்கு, பலரை ஆட்டுவிப்பது, கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம புண்ணியம் தேடுறோம். நம்ம பகவானை பிரிஞ்சு இங்க வந்துட்டு அப்பவாவது திருந்துவோமா? அந்த ஜட உலகில இருக்கிற சிறையில நம்மள மாயாதேவி நிறைய சோதனை தந்து, நீ பகவானை போல ஆக முடியாது, பகவான் இல்லைன்னா உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. பரமாத்மாவா நம்ம கிட்ட இருக்காரு, பட் அவர் இருக்கிறது எனக்கு தெரியலையே. அவர் தான் நம்ம கூட இருக்காரு, ஆனா நாம அவர் கூட இருக்கிறோமா கேட்டா கிடையாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னங்க ரெண்டும் ஒண்ணு தானே அப்படின்னா, அவர் வெறும் சாட்சியாக மட்டும் இருக்கிறார். உபதஷ்டா அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வர. ஆனா நான் கடவுளை நினைக்கிறேன்னா கேட்டா கிடையாது. இப்போ உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்களோட ரோல் எடுத்துக்கிட்டு நீங்க வேலை செய்யுங்க, நான் முதலாளியா இருக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். கோபம் இல்ல, அது சாத்தியமாகுமா முதல்ல நினைக்கணும். அது போலத்தான் நாமெல்லாம் பகவான் கூட போட்டி போட்டுட்டு பகவானோட ரோல் எடுத்துட்டு இங்க வந்திருக்கிறோம். பகவான் மாதிரி இமிட்டேட் பண்றதுக்கு, நடிக்கிறதுக்கு. நானும் பாரு எவ்வளவு வேலை செய்யறேன், என்னாலதான் இதாச்சு, என்னாலதான் இந்த வீடு உண்டாச்சு, எனக்குத்தான் இவ்வளவு சொத்து இருக்கு, எனக்கு இப்படியாக பொய் அகங்காரத்தினால கர்வம், பெருமை, இதெல்லாம் நம்ம கிட்ட புகழ்ச்சி, இதெல்லாம் நாம நாமளா சேகரிச்சுக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னாலேயே உண்டாச்சு, நான் நல்லா செயல்படுறேன், அதனால எனக்கு புகழ் கிடைக்குது, எனக்கு அறிவு இருக்கு, ஏன்னா நான் அவ்வளவு தூரம் புத்திசாலி, இந்த அறிவு எங்கிருந்து வந்ததுனால எனக்கு தெரியாது, ஆனா நான் புத்திசாலி. இப்படியாக நம்மை நாமே நம்ம உயர்நிலையில் வச்சுக்கிறது. ஏன்னா பகவானுக்கு இணையா ஆகணும் இல்லையா? ஆனா இணையா ஆக முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனா முட்டாள்கள் நினைக்கிறாங்க, சயின்டிஸ்ட் எல்லாம் நினைக்கிறாங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். பகவானே தோற்றுவிச்சிருக்கிறார், அதை நீ கண்டுபிடிக்கிறது எதுக்கு? ஏற்கனவே அது பகவானால உண்டாக்கப்பட்டு விட்டது. அப்படி நீ புத்திய வச்சு 4-5 பொருட்களை சேர்த்தி ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அந்த புத்தியை கொடுக்கறதும் பகவான் தான். மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச. சோ இதுல பெருமைப்படுறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. ஆனா மனிதன் தன் வாழ்நாள்ல இப்படித்தான் பகவானோட போட்டி போட்டுக்கிட்டு, அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மாயாவாதிகள், தத்துவவாதிகள், ஞானிகள், இவங்கெல்லாம் பகவானின் உருவத்தையே மறுக்கிறாங்க. உருவத்துக்கே அபராதம் பண்றாங்க. மாயாவாதி கிருஷ்ணபராதி அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிரத்துல கூடப்பட்டிருக்கு. சோ இவ்வாறு பகவான் கூட போட்டி போட்டுக்கிட்டு அவரை மதிக்காதனால வீழ்ச்சி அடைந்து மறுபடியும் இந்த தாழ்ந்த உலகத்திலேயே அவன் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறான்.
மாயவாத கொள்கைக்காரர்கள் தாங்கள் விடுதலை பெற்றுவிட்டதாக கருதும் போது அவர்கள் தங்கள் மனவியூக மயக்கத்தின் கீழ் இருக்கின்றனர். ஏன்னா அவங்களாம் நினைக்கிறாங்க நான் இந்த ஜடப்பொருட்களை எல்லாம் வெறுக்கும் போது. ஆனா பக்தர்கள்கிட்ட என்ன வித்தியாசம்? ஜடப்பொருட்களை அவங்க என்ன பண்றாங்க? யாராவது சொல்ல முடியுங்களா? நேத்தின்னு சொல்லி இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் திறந்துடுறாங்க. ஆனா பக்தர்கள் என்ன பண்றாங்க? ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. பக்தர்கள் யுக்த வைராக்கியத்தோட பகவானோட பக்தி தொண்டில் அதை பயன்படுத்துறாங்க மாதாஜி. ஹரே வெரி குட் கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சியதே. எதையும் அவங்க வெறுக்கிறதே கிடையாது. எதையெல்லாம் பகவானோட தொண்டுல யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்றாங்க. அவங்க உணவை மறுக்கிறது கிடையாது. உணவு வேண்டாம், ஆடையை மறுக்கிறது கிடையாது. அதை பகவானுக்கு வச்சு அப்புறம் உடுத்திக்கிறாங்க. உணவு அப்படிதான், பிரசாதமா உண்கிறார்கள். அவங்க எதையுமே வேண்டான்னு சொல்றது இல்ல. சொத்து வேண்டாம், எனக்கு குடும்பம் வேண்டாம். கிரகஸ்தர்களா இருக்கிறாங்க. கிரகஸ்தர்களாக இருந்து குடும்பத்துல பக்தி பண்றாங்க. அந்த நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம். அவங்க இங்க இந்த வீடே கோயில் மாதிரி பண்ணிடுறாங்க. இப்படியாக பகவானோட பக்தியில எல்லாத்தையும் யூஸ் பண்ணி, குடும்பத்தையும் யூஸ் பண்ணி, உறவினர்களையும் எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மாயாவாதிகள் எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி நான் அதுல இருந்து விடுதலை பெற்று விட்டேன், பௌதிகத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டேன், இதுதான் முக்தி, இதுதான் இறுதி நிலை அப்படின்னு கருதுறாங்க. ஆனா பக்தர்கள் அதுக்கும் மேல அவங்களுக்கு முக்தி தானா வருது. ஏன்னா அவங்க பற்று அறுத்துடுறாங்க. குடும்பத்துல இருந்தாலும், அவங்க மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும், ஆனா அவங்க அது மேல பற்று கிடையாது. இது இருந்தா தான் என்னால இருக்க முடியும், இல்லைனாலும் இருக்க முடியும்னு காமிச்சிடுறாங்க. சில பிரபுபாதர் அது மாதிரிதான் பெரிய பெரிய கார்ல எல்லாம் போவார் பிரச்சாரத்துக்கு. அப்ப கேட்பாங்க, நான் டிவோட்டிஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன நீங்க சன்னியாசின்னு சொல்றீங்க, எவ்வளவு பெரிய கார்ல எல்லாம் வர்றீங்க அப்படின்னு. அவர் சொல்லுவார், எல்லாவற்றையும் பகவானோட சேவையில ஈடுபடுத்தினா அதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்லுவார். எது கிடைக்குதோ அது எல்லாம் பகவானோட சேவையில ஈடுபடுத்துறது தான். அதுக்காக வெளிப்புற தோற்றத்தில் நம்மை மாற்றிக்கொள்வதல்ல, நம்ம உணர்வு பூர்வமாக நம்மை மாற்றிக்கொள்வதுதான் பக்தி. அடுத்து ஸ்லோகம் 28. சுக்லாத் பிரகாச பூயிஷ்டால் லோகான் ஆப்னோதி கர்ஹிசித் துகோதர்கான் கிரியாயா சாம்ஸ்தம ஷோகோத்கடான் கவச்சித். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. சத்துவ குணம் நிரம்ப பெற்றவர்கள் வேத நெறிகளுக்கு ஏற்ப புண்ணிய செயல்களில் ஈடுபடுகின்றனர். அதனால் அவர்கள் தேவர்கள் வாழும் தேவலோகத்தை அடைகின்றனர். ரஜ குணத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மனிதர்கள் வாழும் உலகங்களில் பல்வேறு வகையான பலன் தரும் செயல்களில் ஈடுபடுகின்றனர். அதுபோல் தமோ குணத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் பல வகையான துன்பத்திற்குள்ளாகி விலங்குகளோடு ஒத்து வாழ்கின்றனர். பொருளோரே, மேல் நடு கீழ் என்று 3 உலகங்கள் இருக்கின்றன. சத்துவ குண பாதிப்புடையவர்கள் பிரம்மலோகம், சத்தியலோகம், தபலோகம், ஜலோகம் மற்றும் மகரலோகம் போன்ற மேலோகங்களில் இடம்பெறுகின்றனர். ரஜகுண பாதிப்புடையவர்கள் பூர்லோகம் மற்றும் புவர்லோகத்தில் இடம்பெறுகின்றனர். தமோ குண பாதிப்புடையவர்கள் அதல, விதல, சுதல, தலாதல, மகாதல, ரசதல, பாதானம் அல்லது விலங்குகளின் உறைவிடத்தில் இடம்பெறுகின்றனர். தன்மையினால் உயிர் முழுமுதற் கடவுளை போன்றவர்களாயினர். தன்மையினால் உயிர் முழுமுதற் கடவுளை போன்றோராயினர். ஆயினும் அவன் தனது மறதியினால் பல்வேறு உலகங்களில் பல்வேறு உடல்களை பெறுகின்றான். இன்றைய தினம் மனித சமுதாயம் ரஜோகுணத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டு அதன் விளைவாக பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் பணி செய்கின்றனர். இது போன்ற இடங்களில் வாழ்வது எத்தனை துன்பம் நிறைந்தது என்பதை அவர்கள் மறந்திருக்கின்றனர். பகவத்கீதையில் அவர்களின் இச்செயல்கள் உக்கர கர்மம், அதாவது துன்பம் நிறைந்த செயல்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. தொழிலாளர்களின் சக்தியை பயன்படுத்தி கொள்பவன் முதலாளி என்றழைக்கப்படுகிறான். உழைக்கின்ற மக்கள் தொழிலாளர்கள் என்றழைக்கப்படுகின்றனர். ஆனால் உண்மையில் இவ்விரு பிரிவினரும் முதலாளிகளே ஆவார். மேலும் தொழிலாளர்கள் ரஜோ மற்றும் தமோ குணம் உடையவர்களே ஆவார். இதன் விளைவு அவர்கள் எப்போதும் துன்ப நிலையிலேயே இருக்கின்றனர். இம்மனிதர்களுக்கு நேர்மாறாக இருப்பவர்கள் சத்துவ குணத்தினால் பாதிக்கப்பட்ட கர்மிகள் மற்றும் ஞானியர் ஆவார்.
கர்மிகள் வேத நெறிகள் வழிகாட்டுதலின் கீழ் தேவலோகத்தை அடைவதற்கு முயற்சிக்கின்றனர். ஞானியரோ பகவானின் அருவத்தன்மையான பிரம்மத்துடன் இணைவதற்கு முயற்சி செய்கின்றனர். இவ்வழியே பல்வேறு உயிரினங்களில் பிறந்திருக்கும் அத்தனை பிரிவு உயிர்களும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இது பௌதிக உலகின் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த உயிர் வடிவங்களை விளங்குகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸோ பூர் புவ ஸ்வ அப்படின்னு மூன்றா பிரிக்கிறாங்க. 14 உலகங்களையும் மூன்றா பிரிக்கிறாங்க. பூர் அப்படின்னா மேல, புவ அப்படின்னா இந்த மத்திய லோகம், ஸ்வ அப்படின்னா கீழ் லோகங்கள், அதல விதல சுதல பாதம் தலாதல மகாதல அப்படின்னுட்டு. ஸோ நாம இந்த பகவத்கீதையிலேயே படிச்சிருக்கிறோம் அந்த முக்குணங்கள்ல எவ்வாறு செயல்படுகிறார்கள் அப்படின்னு. இப்ப சத்துவகுணத்துல இருக்கிறவங்க பிரம்மலோகம் பிரம்மலோகம் எனப்படும் சத்தியலோகம், இல்லைன்னா தபோலோகம், ஜனலோகம், மகர்லோகம் அப்படின்னு மேலுலகங்களுக்கு போவாங்க. ஸோ 3 குணங்களுமே நம்மை பந்தப்படுத்துகிறது. அதுல அதிகமா பாத்தீங்கன்னா தமோ குணம் மிகவும் கீழான குணம். தமோ குணத்துல இருக்கிறவங்க கீழ் உலகங்களுக்கு மாற்றப்படுகிறார்கள். அப்ப ரஜோகுணத்துல இருக்கிறவங்க மத்திய லோகத்துல அவங்க பிறக்கலாம். ஆனா எந்த விதமான பாடி அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா மனித உடல் கிடைப்பது ரொம்ப அரிதானது. 84 லட்சம் பிறவியில எதை வேணா நம்மளுக்கு கர்மாக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இன்னைக்கு மனித சமுதாயம் அதிகமா ரஜோகுணத்துல பாதிக்கப்பட்டு பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல ஓடிட்டே இருக்கிறாங்க. சம்பாதிக்கிறேன்னு. ஏன்னா இறுதி லட்சியம் அவங்களுக்கு ஒரு அற்பமான லட்சியமா தான் இருக்கும். டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், பணக்காரன் ஆகணும், தொழிற்சாலைக்கு முதலாளி ஆகணும் அப்படின்னு. அதெல்லாம் அற்பமான விஷயங்கள். மிக உயர்ந்த விஷயம் இது ஸ்வதர்மம். சாதாரண தர்மங்களை பெருசா நினைக்கிறாங்க. ஸ்வதர்மம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்வதர்மம் என்னன்னா, நம்ம ஆத்மாவை நாம எப்படி இந்த ஜட உலகிலிருந்து வெளியேற்றி ஆன்மீக உலகுக்கு கொண்டு போவது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கடுமையான தொழில்களை எல்லாம் செஞ்சு கழுதை போல உழைத்து ரஜோகுணத்தில் செயல்படுவது உக்ர கர்மா. தீவிரமான உக்ர அப்படின்னா தீவிரமாக செயல்கள் செய்யறது. அப்போ இந்த தொழிலாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, தனது முதலாளிக்காக தங்களது உடலை பயன்படுத்தி அந்த ரத்தத்தை முதலாளிக்காக சிந்துறாங்க. என்ன நீங்க செஞ்சாலும் அது பாசத்தின் அடிப்படையில கிடையாது. ஒரு முதலாளி உங்களுக்கு கூலி கொடுக்குறான் அப்படின்னா அதுக்காக ஓடி ஓடி நிறைய பேர் வேலை செய்யறாங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் அளவுல காய்ச்சல் வந்தாலும் அந்த முதலாளி பார்க்க போறது கிடையாது. உங்க குடும்பத்துலதான் பார்ப்பாங்க. உங்க குடும்பம் எப்படி பாக்குறாங்கன்னா, பகவானால கொடுக்கப்பட்ட அந்த சுக்ருதி, எல்லார் உள்ளத்திலயும் பரமாத்மாவா இருக்கார் பகவான். அப்ப முதலாளி உங்ககிட்ட ரத்தத்தை உறிஞ்சுவான். அங்க குடும்பத்துல போனா பொண்டாட்டி ரத்தத்தை உறிஞ்சுவான். ஆனாலும் குடும்பத்துல இருக்கிறவங்க பாக்குறாங்க அப்படின்னா பகவானுடைய ஏற்பாடு. ஏன்னா எல்லாரையும் பாக்குறது யாரு மொத்தத்துல? பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாரையுமே பாக்குறாரு. சோ இப்படியாக முதலாளிக்காக ரொம்ப உழைச்சு வாழ்க்கையை வீண் பண்றவங்க கடைசியில இறக்கும் போது பாத்தீங்கன்னா அம்போன்னு விடப்படுறாங்க. அவங்களோட ஆத்மாவை எங்க கொண்டு போய் சேர்க்கறதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சோ அதனால எப்பவுமே அவங்க துன்ப நிலையில இருக்கிறாங்க. இம்மனிதர்களுக்கு நேர்மாறாக இருப்பவர்கள் சத்துவகுணத்தினால் பாதிக்கப்பட்ட கர்மிகள் மற்றும் ஞானியர். கர்மிகள் வேத நெறிகள் வழிகாட்டுதலின் கீழ் தேவலோகத்தை அடைவதற்கு முயற்சி பண்றாங்க. தேவலோகம் எப்படிப்பட்டதுனாலாம் அவங்களுக்கு வேத கொள்கைகள் ஒண்ணுமே தெரியாது. தேவலோகம் அப்படின்னா மிக உயர்ந்தது, அங்க போறேன் அப்படின்னுட்டு. ஏன்னா அங்க சுகங்கள் அதிகம், அங்கேயும் பிறப்பு இறப்பு, ஜென்மம் இருந்து ஜரா வியாதி இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியறது இல்ல. தேவலோகம் தான் இறுதி லட்சியம். நாம எல்லாமே முதல்ல என்ன நினைப்போம்? சொர்க்கலோகத்துக்கு போகணும், அதுதான் பெரிய உலகம், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு நினைப்போம். ஆனா இப்ப படிச்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு டீட்டெயிலா நம்மளுக்கு தெரியுது. அப்ப ஞானியர்கள் பகவானின் அருவத்தன்மையுடன் இணைவதற்கு முயற்சி பண்றாங்க. இவ்வழியே பல்வேறு உயிரினங்களில் பிறந்திருக்கும் அனைத்து பிரிவு உயிர்களும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இது பௌதிக உலகின் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த உயிர் வடிவங்களை விளக்குகின்றது. உயிர்லேயே எப்படி உயர்ந்த லட்சியம், தாழ்ந்த லட்சியம், மத்தியமான லட்சியம், இப்படி பல வகையில இருக்கிறாங்க. சோ பக்தர்களுக்கு இணையாகிறது யாருமே கிடையாது. இதுல பக்தர்கள் டாப் 10. அடுத்தது ஸ்லோகம் 29. குவச்சித் புமான் குவச்சித் ஸ்திரீ
क्वचिन्नोपयम् अन्दति देवो मनुष्य दिर्यक्वा यथा कर्म गुणं भवः. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. இயற்கையின் தமோ குணத்தினால் மூடப்பட்டிருப்பதனால் உயிர் பொருள் சில நேரங்களில் ஆணாகவும் சில நேரங்களில் பெண்ணாகவும் சில நேரங்களில் இரண்டுமில்லாத அலியாகவும் சில நேரங்களில் மனிதனாகவும் சில நேரங்களில் தேவனாகவும் சில நேரங்களில் பறவைகளாகவும் மிருகமாகவும் இருக்கிறான். இந்த நிலையில் அவன் உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். இயற்கை குணங்களின் பாதிப்பின் கீழ் உள்ள செயல்களினாலேயே பல்வேறு வகையான உடல்களை அவன் ஏற்பதும் நடைபெறுகிறது. பொருளுரை. உண்மையில் உயிர் பொருட்கள் பகவானின் ஒரு கூறாகவே இருக்கின்றன. எனவே பண்பினால் உயிர்கள் ஆன்மீகமானவையே. உயிர் பௌதீகமானது அன்று. மனிதனது பௌதீக கருத்து அவன் இறைவனை மறந்ததால் ஏற்பட்டதாகும். அவன் முழுமுதல் கடவுளைப் போல் ஒளி மிக்கவனே. சூரியனும் சூரிய ஒளியும் மிக்க ஒளியுடையவனே. பகவான் ஒளிர்கின்ற முழு சூரியனை போன்றவர். எங்கும் பரவியிருக்கும் சூரிய ஒளியில் உயிர் பொருட்கள் சிறு அணுக்கூறுகள் ஆவர். இச்சிறு அணுக்கூறுகள் மாயை என்னும் மேகத்தினால் மூடப்பட்டிருக்கும் பொழுது அவை தங்கள் ஒளியினை இழக்கின்றன. மாயை என்னும் மேகம் விலகும் பொழுது அந்த அணுக்கூறுகள் மீண்டும் ஒளி பெற்று மின்னுகின்றன. மாயை அல்லது இருளினால் உயிர் மூடப்பட்டவுடன் முழுமுதற் கடவுளுடன் தனக்கிருக்கும் உறவினை அவனால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஏதோ ஒரு வழியில் உயிர் பகவான் முன்பு வந்தான் என்றால் பகவானைப் போல் அணுகுவதற்கு அரியவனாக அவன் இல்லாத போதும் பகவானைப் போல் தான் ஒளிமிக்கவனாக இருப்பதை அவனால் காண முடியும். உயிர் பரமபுருஷ பகவானை பாவனை செய்ய விரும்பியதால் அவன் மாயையினால் மூடப்பட்டிருக்கிறான். நம்மால் பகவானை பாவனை செய்யவோ அல்லது முழுமையும் அனுபவிப்பவராகவோ முடியாது. இது சாத்தியமற்றது. மேலும் நாம் இவ்வாறு நினைக்கும் பொழுது மாயையினால் கட்டப்படுகிறோம். இவ்வாறு மாயையின் கீழ் உயிர் சிறைப்படுவதானது பரமபுருஷ பகவானுடன் அவனுக்குள்ள உறவினை மறப்பதினாலேயே ஏற்படுகிறது. மாயையின் பாதிப்பினால் மனிதன் பேய் பிடித்தவனைப் போலாகிறான். எல்லா விதமான அறிவீனங்களையும் பேசுகிறான். ஓர் உயிர் மாயையினால் மூடப்படும் பொழுது அவன் விஞ்ஞானியாகவும் தத்துவ ஞானியாகவும் அரசியல்வாதி அல்லது சமதர்மவாதியாக மாறி ஒவ்வொரு கணமும் மனித சமுதாயத்தின் நன்மைக்காக பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறான். இத்திட்டங்கள் அனைத்தும் இறுதியில் தோல்வியடைகின்றன. ஏனென்றால் அவைகள் மாயத் தோற்றங்கள் ஆகும். பரமபுருஷ பகவானின் நித்திய ஊழியன் நானே என்பதை உயிர் பொருள் ஆகியவன் மறந்து விடுகிறான். மாறாக அவன் மாயையின் ஊழியன் ஆகிறான். எந்த ஒரு விஷயத்தையும் அவன் ஊழியனாகவே இருக்கிறான். எனவேதான் அவன் சில நேரங்களில் அரசனாகவும் சில நேரங்களில் சாதாரண குடிமகனாகவும் சில நேரங்களில் அந்தணன் அல்லது சூத்திரன் என்று ஆகிக் கொண்டிருக்கிறான். சில நேரங்களில் மகிழ்ச்சியுடையனாகவும் சில நேரங்களில் வளமுடைய மனிதனாகவும் சில நேரங்களில் சிறு பூச்சியாகவும் இருக்கிறான். சில நேரங்களில் அவன் சொர்க்கத்திலும் சில நேரங்களில் அவன் நரகத்திலும் இருக்கிறான். சில நேரங்களில் தேவனாகவும் அசுரனாகவும் இருக்கிறான். இப்படி பிரபஞ்சம் முழுவதும் உயிர் பொருளானவன் அலைந்து கொண்டிருக்கிறான். அவன் உண்மையான ஆன்மீக குருவுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது மட்டுமே அவனால் தன் உண்மை நிலையினை அறிந்து கொள்ள முடியும். பிறகு அவன் வாழ்வில் வெறுப்புடையவன் ஆகிறான். அந்த நேரம் அவன் முழு கிருஷ்ண உணர்வுடன் தனது கடந்த கால வாழ்க்கையினை எண்ணி வருந்துகிறான். இவ்வருத்தம் நன்மையானதேயாகும். காரணம் இது உயிர் பொருள்களின் கட்டுண்ட வாழ்வினை தூய்மை செய்கிறது. பிறகு அவன் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு வழிபடுகிறான். அப்போது கிருஷ்ணர் மாயையின் பிடியிலிருந்து அவனுக்கு விடுதலை அளிக்கிறார். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் 7.14 இதனை விளக்குகிறார். தைவீக் ஏஷா குணமயி மமமாயா துரத்தியா மாம் ஏவையே பிரபந்தியந்தே மாயாம் ஏதாம் கரந்திதே. ஜட இயற்கையின் முக்குணங்களினால் ஆன எனது தெய்வீக சக்தி கடப்பதற்கு மிகவும் அரியதாகும். என்னையே சரணடைந்திருப்பவர்கள் எவரோ அவர்கள் இதனை எளிதில் கடப்பர். கிருஷ்ணரின் அருளினால் மட்டுமே ஒருவன் மாயையின் பிடியிலிருந்து விடுதலை பெற முடியும். மனயோகத்தினாலோ அல்லது வேறு செயல்களினாலோ இதிலிருந்து விடுதலை பெறுவது சாத்தியமற்றதாகும். ஓர் உயிர் தனது உண்மை நிலையினை கிருஷ்ணரின் கருணையினால் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த உயிர் பொருளானவன் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் தன்னை தகுதியுடையவனாக வைத்திருப்பதோடு அதற்கேற்ப
செயல்படவும் செய்கிறான். இவ்வாறு அவன் படிப்படியாக மாயையின் பிடியிலிருந்து தன்னை முற்றிலும் விடுவித்துக் கொண்டு கிருஷ்ண உணர்வில் உறுதியுடையவனாக இருக்கும் பொழுது மாயையினால் அவனை தொட முடியாது. கிருஷ்ண உணர்வுடைய பக்தர்களின் தொடர்பினால் உயிர்கள் பௌதீக வாழ்வின் அசுத்தங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். இது தொடர்பாக ஸ்ரீல கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி கூறுகிறார், தாதே தாதே கிருஷ்ண பஜே கரே குரோ சேவன மாயாஜால சுடே பாய கிருஷ்ணேர சரண. கிருஷ்ண உணர்வு நிலையில் உயிர்பொருள் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான். இதன் மூலம் அவன் மாயையின் பிடியிலிருந்து வெளியேறி பகவான் கிருஷ்ணரின் திருவடி தாமரைகளை சரணடைகின்றான். சைத்தன்ய சரிதாமிரதம் 22.25. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல். தேங்க்யூ ஹரி ஹரி போல் மாதாஜி. சோ பகவானின் கூறாக நாமெல்லாம் இருக்கிறோம். பகவானின் கூறு அப்படின்னா மமேவாம்ச ஜீவலோகை ஜீவபூத சனாதன, பகவானுடைய அங்க துணுக்கு நாம் எல்லாருமே. சோ நாம் எல்லாருமே ஆன்மீகமயமானவர்கள். நம்ம யாருமே பௌதிகமானவர்கள் கிடையாது ஆதியில. ஆனா பௌதிக கருத்தினால, அதாவது இறைவனை மறந்து இறைவனை போல நான் செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு உந்துதலால நமக்குள்ள இந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரிய போன்ற விஷயங்கள் நம்மளுக்குள்ள ஊறி கிடக்கு. எப்போ பகவானை பிரிந்து வந்தமோ அப்போ 84 லட்சம் உயிர்வாளிகள்ல ஏதேனும் ஒன்றில் நாம் வலுக்கட்டாயமாக பூத்தப்பட்டு அந்த அறியாமைக்கு ஆளாகி அதுல மேலும் மேலும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாம் எல்லாருமே பகவானை போல ஒளிமிக்கவர்கள். பகவானை போல அப்படின்னா அளவால் வேறு, ஆனா அவருடைய குணங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதனால அவர்கிட்ட இருக்கிற அதே ஒளி நம்ம கிட்ட இருக்கு. எப்படி சூரியனும் சூரியனுடைய ஒளியும், சூரியன் வந்து மிகப்பெரியது, ஆனா சூரியனுடைய கதிர்கள் நீங்க பிரிச்சீங்கன்னா இந்தியால கொஞ்சம், பாகிஸ்தான்ல கொஞ்சம், யூரோப் கண்ட்ரில கொஞ்சம் அப்படின்னு எப்படி பரவி கிடக்குது. ஆனா அது சூரியனுக்கு ஒப்பாகுமா கேட்டா கிடையாது. ஆனா சூரியனை போன்று ஒளிமிக்கது. அது போல பகவானுடைய அந்த ஆரா என்கின்ற ஒளிவட்டம் இருக்கு பாருங்க. பகவான்கிட்ட அவரது பிரம்மஜோதி எப்படி இருக்கோ அதுல ஒரு சிறு அம்சம் நாம எல்லாமே. அதனாலதான் நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா தூய பக்தர்கள் பாத்தீங்கன்னா சுவாமி படங்களை மாட்டிருப்பீங்க இல்லையா? இப்ப பூஜை ரூம்ல பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கும். அந்த ஒளிவட்டம் என்ன அப்படின்னா நம்மளோட உண்மையான அந்த ஆன்மீக சக்தி அது வந்து இப்ப பிரகாசமா ஒலிக்குது. ஆனா நாம எல்லாம் மாயினால மூடப்பட்டிருக்கிறோம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். நான் 5% மூடப்பட்டிருக்கேன், 50% மூடப்பட்டிருக்கேன், இல்ல 75% மூடப்பட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒளி மங்கிரும். ஆனா ஒண்ணு, ஆனா எப்பவுமே நம்மளுக்கு இப்படி இருக்காது. எப்படி மேகக்கூட்டங்கள் அது வந்து சூரிய ஒளியை சில சமயம் மறைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா கீழே டல்லா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இருட்டா இருக்கும். ஆனா சுத்தமா சூரிய ஒளியை அதை மறைச்சிட முடியாது. அது போல இந்த மாயா என்கின்ற திரை எப்பொழுதுமே நம்ம மறைக்க முடியாது. என்னைக்காவது அது வெளிப்பட்டு அந்த பிரகாசம் நம்ம கிட்ட இருந்து வரத்தான் போகுது. எப்ப நம்ம வந்து பகவானை பிரிந்து வாழணும்னு நினைச்சோமோ அப்ப நம்மளுக்கு இந்த விளையாட்டு பொம்மை மாதிரி, குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மை கொடுத்து விளையாடுன்னு சொல்ற மாதிரி போலியான ஒரு இந்த உலகத்தை படைத்து 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் படிக்கிறோம் இல்லையா பகவத்கீதையில, ஒரு தலைகீழான மரம். அது வந்து நிழல், உண்மையா கிடையாது. சாயா அப்படின்னா நிழல். அந்த நிழல்ல தான் நம்ம இப்ப இருக்கிறோம். விளையாட்டு பொம்மை கொடுத்து நீயே முதலாளி, கட்டுப்படுத்துபவன், நீயே அனுபவிப்பவன் அப்படிங்கிற நிலையில நம்மள பகவான் ஒரு மாய தோட்டத்துல உட்கார வச்சிருக்கார். அப்பத்தானே நான் விரும்பினதெல்லாம் நான் நிறைவேறும். அதனால சோ இப்படியாக நாம் மாயில் பகவானை போல பாவனை செய்து அனுபவிக்கிறதா நினைச்சுக்கிட்டு மாயினால கட்டுப்படுத்தப்படுறோம். அதனால இப்படி உயிரானது மாயின் கட்டுப்பாட்டுக்குள்ள சிறைப்படுவதாவது பரமபுருஷ பகவானுடன் அவனுக்குள்ள உறவினை மறப்பதனே. சோ உண்மையான நம்மளோட துன்பம் என்ன அப்படின்னா பகவானை மறந்திருப்பதுதான் உண்மையான துன்பம். அது இல்லாம எனக்கு சாப்பாடு இல்ல, எனக்கு பெரிய வீடு இல்ல, சொந்த வீடு இல்ல, கார் இல்ல, அது இல்ல, என்னால டாக்டருக்கு படிக்க முடியல, வெளிநாடு போக முடியல, இதெல்லாம் துன்பமே கிடையாது.
உண்மையான துன்பம் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் என்ன அப்படின்னா பகவானின் உறவை மறந்ததினாலேயே இத்தனை மற்ற துன்பங்கள் அதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்துதான் வருது. முதல் துன்பம் என்ன? மேஜர் பகவானை மறந்திருப்பதினாலேயே. இப்ப மாயின் பாதிப்பினால் மனிதன் பேய் பிடித்தவனை போலாகின்றான், எல்லாவித அறிவீனங்களையும் பேசுகிறான். இப்படி உயிர் மாயால மூடப்படும் போது அவன் விஞ்ஞானி, தத்துவ ஞானி, அரசியல்வாதி அப்படின்னு எல்லாம் பல பேச்சுக்களை பேசுறான். அவன் பேசுறதுதான் பெருசு அப்படின்னு நினைக்கிறான். இதெல்லாம் மாயத் தோற்றம். நம்ம எல்லாருமே பகவானோட நித்தியமான ஊழியர், எப்பவுமே ஊழியர்கள் தான். சில நேரங்கள்ல அரசனாகவும், சில நேரம் சாதாரண குடிமகனாக, அந்தணனாக, சூத்திரனாக, பறவையாக, மீனாக, இப்படி பல பல வடிவங்கள்ல பல நிலைகள்ல நாமெல்லாம் நம்மளோட உண்மையான நிலை தெரியாம பல உடல்களில் புகுத்தப்பட்டு தேவனாக அசுரனாக இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா எப்ப இது மாறுது அப்படின்னா ஆன்மீக குருவோட தொடர்பு கிடைக்கும் போது நம்மளோட உண்மை நிலை நம்மளுக்கு புரிய வரும். அந்த நேரம் அவன் முழு கிருஷ்ண உணர்வுடன் தனது கடந்த கால வாழ்க்கையை எண்ணி வருந்துகிறான். இவ்வளவு காலம் நாம வேஸ்ட் பண்ணிட்டோமே. ஏன்னா கிருஷ்ண உணர்வு கிடைக்கும் போது அதனோட பலன் என்னன்னா, நாம இவ்வளவு காலம் நான் கிருஷ்ணரை மறந்து வாழ்ந்துட்டனே அப்படின்னு. ஏன் நாம மறக்கிறோம் அப்படின்னா அந்த மாயினோட பிடியில் இருக்க போது தெய்வீகேஷா குணமாயி மமமாயா துரத்தியா. ஏன்னா பகவானுடைய அந்த மாயை வலிமையானது. ஆனா கிருஷ்ணரனால் மட்டும்தான் அந்த மாயின் பிடியிலிருந்து நம்மளால விடுபட முடியும், வேற வழியே கிடையாது. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் களவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா அப்படின்னு. அப்போ இந்த மன வியூகம், கர்ம காண்டம், அந்த ஞான காண்டம், மற்ற அஷ்டாங்க யோகம், மற்ற வழிமுறைகள் எதுலைனாலுமே இதை நாம விடுதலை பெற முடியாது. கிருஷ்ண பக்தி மட்டும்தான் நம்மளை விடுதலைக்கு கொண்டு செல்லும். அப்போ கிருஷ்ண உணர்வில் தன்னை தகுதியுடையவனாக வைத்திருப்பதோடு அதற்கேற்ப செயல்படவும் செய்ய வேண்டும். அப்பத்தான் மாயோட பிடியிலிருந்து தன்னை முற்றிலும் விடுவித்துக் கொண்டு கிருஷ்ண உணர்வில் உறுதியுடையவனாக இருக்கும்போது மாயினால் அவனை தொட முடியாது. அப்ப கிருஷ்ண உணர்வுடைய பக்தர்களின் தொடர்பினால் உயிர்கள் பௌதிக வாழ்வின் அசுத்தங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். இப்ப கிருஷ்ண உணர்வு நிலையில் உயிர் பொருட்கள் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான். இதன் மூலம் அவன் மாயின் பிடியிலிருந்து வெளியேறி பகவான் கிருஷ்ணரின் திருவடி தாமரைகளை சரணடைகிறான். இது சைத்தன்ய சரிதாமிரத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். சோ நாம எப்படி விடுதலை பெறதுங்கிறது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேல ஸ்ரீல பிரபுபாதர் எவ்வளவு தூரம் நம்மளுக்கு 100% விளக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பொருளுரையில நம்மளுக்கு சொல்றார். சோ இதை ஃபாலோ பண்ணி நாம் எல்லாருமே விடுதலை பெற வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்லது சந்தேகம் இருக்குங்களா?